ஆர்த்தி கணேஷ் இந்த ஜோடியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரை கலக்கினவங்க இவங்க தாங்க. சின்னத்திரையில நாடகத்துல நடிச்சு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல ஆர்த்தி பல சின்னத்திரை விஷயங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவர்கள் இருவருமே திருமணம் செய்து நன்றாக தாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குமே பிரிஞ்சுட்டுதான் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, இவங்க ரெண்டு பேருக்கு விவாகரத்தே ஆயிடுச்சு அப்படின்ற செய்திலாம் கூட வெளியே வந்துட்டு இருக்குங்க. இதை கேட்ட ஆர்த்தி, நாங்க ரெண்டு பேருமே கடந்த வாரம் கூட கோயிலுக்கு ஒன்னாதான் போயிட்டு வந்தோம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறப்ப எங்களை யாருமே பார்த்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது என்னன்னே தெரியல. ஆனா நாங்க ரெண்டு பேரும் தனியா போகும்போது மட்டும் பல பேர் எங்க கிட்ட கேக்குறாங்க, ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா போல, ஏன் தனித்தனியா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாங்க நான் கூட கொஞ்சம் விளையாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்லிட்டு வந்துருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க எங்க பத்தி வச்சுட்டு இருப்பாங்க நான் அப்படி சொன்னதுனால. சோ இது பெரிய ட்ரெண்டா கூட ஆக்கி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல தான் விவாகரத்துன்றது மிகப்பெரிய ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட விவாகரத்தும் அந்த செய்தியை கூட நான் ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விளம்பரத்துக்காக இந்த மாதிரிலாம் கூடவா சொல்லிட்டு இருப்பாங்க? ஒரு விளம்பரத்துக்காக விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்றதுனா ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவங்களை பத்தி விமர்சனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. சில பேர் இது சம்பந்தமா அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, நான் தான் அந்த விஷயத்த சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.